என்ன போறதுக்கு எவ்வளவு தூரம் கிடக்கு டயரை பார்த்து என்ன பேர் அவங்க அதுல ஒரு வீங்கி போய் கிடக்குறாப்பா பெரிய பொக்குள் மாதிரி. அம்மா என்ன சொன்னா இவனுக்கு காரை கொடுக்காத சும்மா ரிவர்ஸ் அடிச்சு முட்டி பாருப்பேன். இந்த பெரிய பொக்குள் மாய வந்திருக்கு. அதே அது புது டயர்டா அக்கம் பக்கத்துல விசாரிக்க அடிப்போம் அடிப்போம் கோதாரியரும் அந்த மற்ற சும்மா நோவா ஒரு டயர் எக்ஸ்ட்ரா டயரையும் கொண்டு வரல அதையும் தூக்கி வச்சு போட்டு இப்போ வர புது காரால டயர் இருக்குது. ஒன்றும் எக்ஸ்ட்ரா செய்கிறது மாட்டு வேணா இதுல ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் எல்லாம் மெக்கானிக் தான் அடிக்கணும். அண்ணா டயர் வீங்கி போச்சு வெடிக்கிற கட்டத்துல நிக்குது. டயர் வீங்கி போச்சு புது வகையாரு. சரி பாப்போம். நாங்க இதால போனாங்கன்னா நீங்க இந்த ஊர் தானே? இதுதான் வீடா? என்னன்னா இந்த டயர் வீங்கி போச்சுன்னு இதான் செய்யலாம்ன்றத பார்த்து அதே சின்ன விஷயம் நல்லா தான் வீங்கி போச்சு. மஜ்ஜி காரணம் சிக்கல் போல இருக்கு. அடே இது சின்ன விஷயம்டாப்பா. உங்களை என்ன செய்யணும்? வீக்கம் சின்ன விஷயம்டாப்பா. இதுடாப்பா அப்ப உனக்கு எதுவும் கை காலில் அடி ஓட்டுவீங்கன்னா நீ என்ன செய்வ? நீ மஞ்சள் கொஞ்சம் தெரியும் நல்லெண்ணெய் போட்டு அமர்த்தி விட்டா ஒரு 3 செட்டெல்லாம் போயிடும். சிம்பிள். நீ என்ன செய்யற? நீ சிம்பிள். நீ என்ன செய்யற? நீ ஏய் கேட்ட 10 லட்சம் உனக்கு வீக்கம் வந்தா என்ன செய்வீங்க? சித்தால் எப்ப அதுகள் இதுகள் நம்மள்கிட்ட இருக்கிற ஓடாளி தைலமும் மிக்ஸும் சரிடாப்பா. டேய் இதுக்கு போயிடா இப்படி யோசி சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதே நான் மாத்தணும் மடையா. உங்களுக்கு எப்படி வீக்கம் வந்து மருந்துகளை பூசுறீங்களா? அதுக்கு இப்ப நான் வீட்டை போய் கோடாளி தைலம் மிக்ஸும் கொண்டு வந்து பூசிட்டு நல்லா உறைஞ்சு 1/2 மணி நேரத்துல அடிச்சு முடிக்க